Hi friends, welcome to Tutor Joes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரல்டாவில் இப்படி ஒரு லோகோ கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோரல்டா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு நியூ ஒரு டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கிரியேட் நியூ டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஸோ இதுக்கு வேறு நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கான ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்புறம் எந்த சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஓரியன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் ஃபார்மட் நான் கொடுத்துக்கிறேன். ப்ரைமரி கலர் மோட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு RGB எடுத்திருக்கேன். உங்களுக்கு சேம் இருக்குன்னா சேம் ஓகே கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ரெண்டரிங் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 300 dpi, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 300 டாட் per inch நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிவியூ மோட் பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்ட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், நம்ம கொடுத்த செட்டிங்ஸில் ஒரு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்செர்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு எலிப்ஸ் டூல் பார்த்தீங்க அப்புறம் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் டூலில் போயிட்டு கொடுத்துக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F7 கீபோர்டில் எலிப்ஸ் டூல் கொடுத்துட்டு நமக்கு நார்மலாக கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு நார்மலாக எலிப்ஸாக தான் வரும். நான் ஒரு ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்க அப்புறம் இன்செர்ட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்புறம் நமக்கு ஈவனாக செட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்புறம் நமக்கு ஒரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்புறம் நமக்கு இந்த இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட கொடுத்து வேறு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கம்பெனி ஃபஸ்ட் லெட்டரோ இல்லை ஃபஸ்ட்டு 2 லெட்டரோ பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எனி லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் நான் கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மேக்ஸிமம் ஏரியல் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லோகோ கரெக்டாக இருக்கும். இதுக்கான சைஸ் நமக்கு என்ன பண்ணுற கொடுத்துட்டு நான் ட்ராக் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்போ அதுக்கான சைஸ் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நான் சைஸ் கொடுத்தாச்சு இல்லைங்களா, கொடுத்து என்ன பண்ணுவோம் கரெக்டாக அதை கொடுத்துட்டு செட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண அந்த சர்க்கிள் ஷேப்பும் தென் அந்த நம்ம டைப் பண்ண லெட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து செலக்ட் ஆகிற மாதிரி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ரெண்டு செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுங்க பாருங்கள், நமக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரிம் கொடுத்தா நமக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கேயும் அந்த ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா அரேஞ்ச் மெனுவில் போயிட்டு ஷேப்பிங்கில் ட்ரிம் அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ட்ரிம் ஆகிடும். நமக்கு இதுக்குள்ளே நம்ம லெட்டர் இந்த எஸ்ல லெட்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனியாக ஸ்பிட் ஆன மாதிரி வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு அது மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ நமக்கு அது மூவ் பண்ண நமக்கு என்ன ஆகும், நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றா தான் மூவ் ஆகும், தனித்தனி நமக்கு மூவ் ஆகாது. நான் கலரை ஃபில் பண்ண நமக்கு ரெண்டு ஒன்றா தான் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபில் ஆகும். இங்கே ரெண்டு ஒன்றா கலர் ஃபில் ஆக வேணாம், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கலர் ஃபில் ஆகணும். வேறு கலர்ஸ் பார்த்தீங்க அப்போ நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு அரேஞ்சில் போயிட்டு இங்கே பிரேக் கவ் அப்பார்ட் அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இது பார்த்தீங்க தனியாக நமக்கு பிரேக் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு தனியாக பிரேக் ஆகிடும். நமக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ண வேணால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளான கலர்ஸ் கூட நமக்கு என்ன ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கலருக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சிங்கிள் கலர் வேணும், டபுள் கலர் ஷேடிங் வேணும், நமக்கு டபுள் கலர் ஷேடிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் ஷேடிங்க்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் தாங்க இன்ட்ராக்டிவ் ஃபில்னு இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் நான் ஒரு பார்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இன்ட்ராக்டிவ் ஃபில்லில் போய்ட்டு ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எனக்கு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன கொஞ்சம் டார்க்காக வரணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கலரில் போயிட்டு அதர்ஸில் மாடல் நான் கொடுத்துக்கிறேன். இல்லை டார்க் கலர் வந்து வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்து என்ன பண்ணிக்கோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். கொடுத்தீங்க என்ன பண்ணுற மாதிரி கலர் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அதில் நீங்கள் என்ன கலரை கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இதே போல் நமக்கு இந்த சைடு வேணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இந்த ஷேப்பையும் பார்த்தீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நான் இன்ட்ராக்டிவ் ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு இந்த இடத்துல டார்க் கலர் ஃபில் பண்ண போகிறேன். அதே போல் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட் கலர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நம்ம டார்க் கலர் வரணும். அதுக்கு இங்கே அதர்ஸில் போயிட்டு சேம் இதே கலர் நமக்கு என்ன பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கலர் பிக்கர் டூல் வச்சு நான் கலரை பிக் பண்ணி ஓகே விடுறது நமக்கு சேம் அதே கலர் நமக்கு இதில் இன்செர்ட் ஆகிடும். இது நீங்கள் என்ன பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ எந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷேடிங்ஸ் வேணுமோ அதுக்கு ஷேடிங் வச்சு பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்போ நமக்கு இது செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ரெண்டையும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான அவுட்லைன் பார்த்திங்க அப்போ நமக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான அவுட்லைன் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன் கலரில் போய்ட்டு இங்கே என்ன பண்ணிக்கோங்க நம்ம நோ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்போ நமக்கு இங்கே போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க மவுஸில் இந்த இடத்துல நமக்கு ரைட் கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகுது, இதுக்கான அவுட்லைன் பார்த்திங்க அப்போ நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப் பண்ணிக்கிறேன். அரேஞ்சில் போய்ட்டு குரூப் கொடுத்துக்கலாம். ரெண்டும் பார்த்திங்க அப்போ நமக்கு ஒன்றாவே குரூப் ஆகிடும். நமக்கு மூவ் பண்ணும்போது நமக்கு ஒட்டுக்கா பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோரல்ட்ரால லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ட் 1 பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் ஒரு எஸ் சிம்பிள் மட்டும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த லோகோக்காக மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி நமக்கு ஷேடோ எஃபெக்ட் கொண்டு வரது, டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudorjose.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.